வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் போய் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வளவன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் கிளவர் சீசன் 2 எபிசோட் 100 வி won't lose to you. ஃபின்ரல் எந்திரிச்ச உடனே கேப்டன் யாமி இங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காப்புல. என்ன சொல்கிறீங்க கேப்டன் யாமி? கேப்டன் வெஞ்சன்ஸ் அப்படி பண்ணார், அவருக்கு இப்படி மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆச்சரியமாக கேட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, கோல்டன் நாள் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ளூ ரோசஸ் பொண்ணு இருக்கா போகிற அவளும் சேர்ந்து மாறிட்டா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, சார்லட்டு சேர்ந்து மாறிட்டாங்களா? இது ரொம்பவே தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபின்ரல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விடு, ஒரு வழியாக நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே அசால்ட்டாக புகையை விட்டுட்டுருக்காங்க. கேப்டன் யாமி சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, நான் இங்கே உயிரோட இருக்கேனா இல்லையான்னு கூட உங்களுக்குலாம் தெரியாமல் இருந்திருக்கோம், அந்த அளவுக்கு கூட நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபின்ரல் வந்து திட்டுறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் நிஜமாலுமே வருத்தப்பட்டேன், என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க நீ இல்லை அதனால் நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி பேச்சில் இருக்கட்டும், நான் முதல்ல போர்க்களத்தில் இறங்களா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாமி கூப்பிட்றாப்புல. சரி கேப்டன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபின்ரல் தன்னோட போர்ட்டில் ஓப்பன் பண்ணி தன்னோட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா போர்க்களத்துக்கு வந்துட்டாங்க. அட கடவுளை, என்ன நடக்குது இங்கெல்லாம்? நான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவா லேங்கிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பி மேலே இருக்கிற பாசனால இவ்வளோ பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னா வெறித்தனமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன நல்லா இருக்கிறையா கன்னிப்பையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெனசா கிண்டல் அடிச்சிருக்காங்க. யாரை பற்றி கன்னிப்பையான்னு சொல்லிட்டு இருக்கிற, ஃபஸ்ட் நீ எங்கதுக்கு வந்த அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் இங்கே வந்து சும்மா தான் நீ ஏதோ கவலைப்பட்டுட்டு இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வெனசா. முதல்ல என்னோட கிரேசி சைக்கிள் வந்து இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க அப்படியே குடிச்சிட்டு வெனசா அப்படியே அசால்ட்டாக இருக்கிறாங்க. நான் கன்ஃபார்ம் என்னோடய பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், அவங்களோட சீனியர் இருக்கிற முறையில் நான் என்னோடய பவர் வந்து நான் சக்தி வாய்ந்தவனாக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே கேப்டன் மெர்லியோனோ செமையாக அடி வாங்கிட்டாங்க. அவங்கள வந்து ஜெர்க்ஸ் தூக்கிட்டு வந்து கீழே வச்சதுக்கப்புறம் ஆஸ்தா வந்து நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அதையும் நினச்சி பார்த்துட்டுருக்கிறான். இங்கே என்ன பண்ணுறீங்க மிஸ்டர் ஹேம், அப்புறம் கிளாஸ் என்பா உங்களுக்கெல்லாம் என்னாச்சு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நம்மளாம் மேஜிக் லைன்ஸ் நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்தா கத்திட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறதெல்லாம் தடுத்துகிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியல. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மாதிரியா இல்லையா, வெக்கமா இல்லையா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா கத்துறாங்க. போதும் பேசுகிறத முதல் நிறுத்து, இதுக்கு மேலே உன்னால் என்னை பொறுத்துக்க முடியாது, இப்போ என்னோடய பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெடி அடிக்கிறாப்புல. ஸோ தன்னோட ஸ்டீல் பவர் வச்சுக்கிட்டு ஆஸ்தாவோட 2 பக்கம் வயிற்றுமே கிழிச்சிக்கிட்டு போயிடுச்சு. ஆஸ்தாவோட வயிற்றுலேருந்து பார்த்திங்கன்னா ரத்தம் ஏகப்பட்டது கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான், இதுக்கு மேலே உன்னால் எதுவுமே சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெய்ய சொல்கிறாப்புல. இல்லை என்னால் முடியும், நான் இன்னும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்கிறாங்க. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, அப்போ உன்னை நான் சேர்ந்து முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ண வராங்க. நான் இன்னும் சாக மாட்டேன், ஏன்னா என்னோடய கடமை இன்னும் முடியல, நான் வந்து விசர்ட் கிங் ஆகிற வரைக்கும் நான் வந்து அடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. நான் விசர்ட் கிங் ஆகி காட்டுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து கத்துறாப்புல. ஸோ மறுபடியும் எல்லா ஃப்ளாஷ்பேக்கும் வருது. இவங்க சின்ன வயசுலேருந்து போராடுறது விஷயமே விசர்ட் கிங்காக மட்டும்தான். நானும் ஒரு நாள் விசர்ட் கிங் ஆகி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சபதம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த சீன் போட்டுக்கிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய புயலே வருது. என்ன மறந்துட்டியா, நானும் விசர்ட் கிங் ஆகத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனோவும் குறுக்க வந்துட்டாங்க. யூனோ என்ன நீ இங்கே இருக்கிற, உனக்கு எதுவுமே ஆகலையா, ஃபஸ்ட்டு நீ யூனோ தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து கத்துறாப்புல. ஆமாம் நான் யூனோ தான், உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. அட அவள் எப்படி இதில் ரிலீஸ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரையா ஆச்சரியமாக பார்த்துருக்குறாங்க. இங்கே பார்த்தியா என்னோட காது யூனோட காது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில்ஃபு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்குது. என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ஆஸ்தா புலம்பிட்டே இருக்கும்போது என்னை யாராவது கீழே இறக்கி விட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு விமோசம் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் நான் யூனோ தான், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, நான் யூனோவாக தான் இருக்கிறேன், அதில் ஏதாவது சந்தேகமாக உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனோ வந்து கேட்குறாங்க. இவங்க கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா கிளாஸும் அங்கே ஹேமனும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கேட்குறாங்க, நீ எவ்வளோ பெரிய சக்தி வகையில் இருக்கிற தெரியுமா, அதனால் எங்களோட வந்து சேர்ந்துக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில்பு கோவந்துருச்சு, வாயை திறந்து பேசாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அதிகப்படியான ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுது. இதெல்லாமல் பார்த்து மல்லிக்கிட்டு நீங்கள் இன்னும் அங்கேயே இருக்கிறீங்க, சரி நீங்கள் எப்படியாவது இறங்கி வருவீங்கன்னு நான் நம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரையா தான் மனசுக்குள்ளேயே லிக்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. லிக்ட் இது எல்லாத்தையுமே கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காப்புல, அதனால் அவரால் அசைய முடியல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கிற மிமோசாவை பார்த்தீங்கன்னா ஆஸ்தா கீழே இறக்கி விட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெக்க போட்டுக்கிட்டே பேசியிருக்கிறாங்க. ஆஸ்தா நீ உடனே மிமோசாவை இங்கேருந்து தூக்கிட்டு போயிரு, நான் வந்து இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனோ சொல்கிறாப்புல. ஐயோ இவனை சரியாகவே குணமடியிலையாட்டிருக்குது, அதாவது ஃபுல்லாக ரீஇன்கார்னேட் ஆகலையாட்டிருக்குது, இவனை கொள்ளு தான் ஆகணுமாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே சேர்ந்து அடி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்படுற ஏர் ப்ரெஷர்னால் அங்கே பார்த்திங்கன்னா அவங்களோட பவரில் சுகம் நொறுங்கி போகுது. ஆஸ்தா நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து உடனே கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே வெறியேறி 2 பேர்த்தோட பவர்ஸையுமே கம்பைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து கெக்கப்பன்னு சிரிக்கிறாப்புல.
ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஆஸ்தா என்னாச்சு உனக்கு ஏன் சிரிக்கிற அப்படின்னு. நல்லா சண்டை போட்ட யூனோ, ஆனால் இப்போ ஏன் சண்டை நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2வது தடவையாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து டெவில் உருவத்துக்கு மாற ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ நானும் விசட்னியாக தான் போகிறேன், நான் ஒன்றும் சப்பானி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட பவர் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா டபுள் பவர் போட்டுக்கிட்டு ஃபுல் பவரில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க கிளாஸும் ஹேமனும். அப்போ சரி யூனோ நீ நானும் ஒன்றா சேர்ந்து இந்த தடவை சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில்பையும் பார்த்தீங்கன்னா யூனோ உள்ளே வாங்கிட்டு ஸோ பிளாக் டீமனையும் அன்லாக் பண்ணிட்டாங்க. ஆஸ்தாவும் யூனோவும் பார்த்தீங்கன்னா பறந்து போய் அவங்க டபுள் பவர் கம்பைன் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை முழுசாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேகமாக போய் அட்டாக் பண்ணுறாங்க. இருந்தாலுமே அதை வந்து தடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஆஸ்தாவோட ஆன்டி மேஜிக் ஸ்வாடை வச்சுக்கிட்டு ஒரு போடுறாங்க. அது எல்லாமே 2 துண்டாக போயிடுது. வா உங்களோட பவர் உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிமோசா சொல்லிகிட்டே இருக்கும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு மாதிரி நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சு அப்படின்னு. உடனே கண்ணமுடி கணத்துறக்குள்ள அவங்க 2 பேரும் கீழே விழுக போகிறாங்க. அவங்கள வந்து லிக்ட்டு பிடிக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக எந்திரிச்சிட்டானா, இவனோட பவர் என்ன இப்போ இந்த அளவுக்கு இருக்குது, என்னோட பவர் இவனால் கற்பனை கூட பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மேஜிக் பார்த்தீங்கன்னா இவளை சுற்றியே இருக்குது. அதாவது லிக்ட்டை சுற்றி இருக்குது. இவன் என்ன கண் முழிச்சிட்டான், அப்போ சரி இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ லிக்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி குத்தி இருக்கிற ஸ்வாடை பார்த்தீங்கன்னா எடுக்கிறாப்புல. ஆஸ்தாவும் தன்னோட ஆன்டி மேஜிக் ஸ்வாடை வந்து எடுக்கிறாப்புல. அதாவது இது வந்து டீமன் டுவெய்லர் ஸ்வாடை வந்து எடுக்கிறாப்புல. இவரால் முடியல, டயர்டாக இருக்கிறாப்புல. ஆஸ்தா உன்னால் முடியலன்னா சொல்லி இங்கேருந்து கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லை கன்ஃபார்மான சண்டை போட்டே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து எந்திரிக்கிறாப்புல. திடீர்னு கண்ணமுடி கணத்துறக்குள்ள லிக்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணமுடி வந்துட்டாங்க. இவன் என்ன இவனோட மேஜிக் நான் சென்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இவன் இங்கேயே வந்துட்டான், இவன் என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனை வந்து யோசிக்கும் போதே ஆஸ்தா கீழே இருக்கிற டீமன் டுவெய்லர் ஸ்வாடை பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிடுங்கிட்டாப்புல. ஸோ அந்த ஸ்வாடை வச்சுக்கிட்டு ஆஸ்தாவை அடிக்கும்போது ஆஸ்தா வந்து தப்பிச்சு போயிட்டாப்புல. இப்படியும் அதை வந்து தப்பிச்சுட்டு இந்த ஆன்டி மேஜிக் ஸ்வாடை வச்சுக்கிட்டு லிக்ட்டு அட்டாக் பண்ணுற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து தடுத்துக்கிட்டே இருக்காப்புல. ஸோ ஆஸ்தாவால் பிளாக் டீமன் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா லிக்ட்டோட சேர்த்து சண்டை போட்டுருக்காங்க. இருந்தாலுமே ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அமௌண்ட் ஆஃப் மேஜிக் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியேறுது. மிமோசா அங்கே இருந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆஸ்தாவாடி ஒன்றுமே முடியல. ஸோ யூனோ பார்த்தீங்கன்னா அவங்களை கட்டி போட்டதுக்கப்புறம் ஆஸ்தா வந்து வேறு லெவல் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்தாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு யூனோ அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூனோவையும் சேர்த்து அட்டாக் பண்ண வராங்க லிக்ட்டு. இவனால் நம்ம தனியாக இன்னும் போராட முடியாது, நம்ம ஒன்றா தான் போராடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே அங்கே ஒரு பெரிய லைட் மேஜிக்கேட்ட வருது. ஸோ ஆஸ்தா அடி வாங்கி அங்கே தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கிட்டார். அவ்வளோதான், அவரோட டீமன் பவரும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட கதை முடிஞ்சதுன்னு இங்கே யூனோவும் மாட்டிங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ தன்னோட ஸ்பிரிட் மேஜிக் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் பவர் வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணுறாப்புல யூனோ. இருந்தாலுமே அதெல்லாமே அசால்ட்டாக அந்த டீமன் டுவெய்லர் ஸ்வாடை வச்சு இவர் வந்து அந்த மேஜிக் பவர் உறிஞ்சிட்ருக்காங்க. அந்த டீமன் டுவெய்லர் ஸ்வாடை வச்சுக்கிட்டு எப்படியோ லிக்ட்டுக்கு பிடிச்ச ஸ்வாடு இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரையா வந்து நினச்சிட்டே இருக்கும்போது அந்த பவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பவரை சேமித்து வச்சுக்கிட்டு யூனோவை பார்த்தீங்கன்னா சேம் அடியில் வந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சு எனக்கு, என் உடம்பு ஏன் அசைவ மாட்டேங்குது, எந்திரி உடம்பு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து நினச்சிருக்காங்க. என்னால் அவனை ஹீல் பண்ணவும் முடியலையே, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மிமோசா நினச்சிருக்காங்க. ஸோ லிக்ட்டு யூனோ பார்த்தீங்கன்னா வானத்திலே இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே வானத்தில் தன்னோட ஃபுல் பவர் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே லிக்ட்டு அசால்ட்டாக அடிச்சிட்டு இருக்கிறாப்புல. யூனோ என்ன தான் பவர் வச்சு எடுத்தாலும் அந்த டீமன் டுவெய்லர் ஸ்வாடை வச்சுக்கிட்டு அந்த பவர் வந்து உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்காப்புல. லிக்ட்டு ஒன்றுமே பண்ண முடியல. நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ மானசோன் வச்சு இவர் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும்போது ரையா பயந்துட்டாப்புல. இருந்தாலும் லிக்ட்டு அதை வந்து அசால்ட்டாக டீல் பண்ணிட்டாப்புல. ரையா நின்றுட்டு இருக்கிற இடம் அப்படியே பூகம்பம் மட்டும் அதிருது. என்னன்னு பார்த்தா தன்னோட பிளாக் டீமனை 3வது தடவையை அன்லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா ஃபுல் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போகிறாங்க. இவனோட பவர் என்ன இந்த அளவுக்கு இருக்குது, இவனோட மேஜிக் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து லிக்ட்டை அடிக்க பார்க்குறாங்க. ஸோ லிக்ட்டிலேருந்து கையில் ஒரு ஸ்வாடு பார்த்தீங்கன்னா பறந்து போகுது. இந்த ஸ்வாடை வச்சுக்கிட்டு தான் நான் இத்தனை நாளாக தடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா அந்த ஸ்வாடை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஏற்கனவே யூனோ கிட்டேருந்து அப்சர்வ் பண்ண பவரை டீமன் டுவெய்லர் ஸ்வாட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவர் வெளியே எடுக்கிறாப்புல. வெளியே எடுத்து இவங்க 2 பேருமே அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வின் பவர் யூனோவோடதாச்சு அப்படின்னு மிமோசா வந்து கெஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேருமே முடிஞ்ச அளவுக்கு தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலுமே ஒன்றுமே பண்ண முடியல. அந்த காடே முழுக்க தீப்பிடிச்சி எரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிக்ட்டு வானத்திலே இருந்துக்கிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ உங்களை புது எபிசோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.